திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே அரசு பேருந்திலிருந்து பள்ளி மாணவி தவறி விழுந்த பகீர் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி உள்ளது. பேருந்து நிறுத்தத்தில் இறங்க காத்திருந்த மாணவி கீழே விழுந்தது எப்படி? திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே கிருஷ்ணாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த மகாலிங்கம் என்பவரின் 13 வயது மகள் சுகந்தி. இவர் அருகில் உள்ள முன்னவாழ்கோட்டை அரசு மேல்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வருகிறார். வியாழக்கிழமை மாலை பள்ளி முடிந்ததும் சுகந்தி அரசு பேருந்தில் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார். பேருந்து கிருஷ்ணாபுரம் நிறுத்தம் அருகே சென்று கொண்டிருந்த போது மாணவி பேருந்திலிருந்து இறங்குவதற்காக பின்பக்க படிக்கட்டின் பக்கத்தில் எழுந்து நின்றுள்ளார். அப்போது பேருந்து வேகமாக சென்றதால் கால் தடுமாறி பேருந்திலிருந்து தவறி கீழே விழுந்துள்ளார். மாணவி விழுந்ததை கண்டுகொள்ளாமல் அரசு பேருந்து வேகமாக அந்த இடத்தில் இருந்து சென்றுள்ளது. இந்த விபத்தில் மாணவியின் தலை மற்றும் வலது கையில் பலத்த காயம் ஏற்பட்டது. அக்கம் பக்கத்தினர் மாணவி சுகந்தியை மீட்டு உடனடியாக நீடாமங்கலத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அங்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்ட பின்னர் உயர் சிகிச்சைக்காக தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். விபத்துக்கான காரணம் குறித்து நீடாமங்கலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரிடம் விசாரணை நடத்தினர். இந்த விவகாரத்தில் அரசு பேருந்து நடத்துனர் சுரேஷ்குமார் அலட்சியமாக செயல்பட்டதாக கூறி அவரை பணியிடை நீக்கம் செய்து அரசு போக்குவரத்து கழக பொது மேலாளர் உத்தரவிட்டுள்ளார்.